சே நோ டு ட்ரக்ஸு, சே நோ டு 10 ரூபாய் இன் டாஸ்மாக் ஷாப் அப்படின்னு கீழே போட்டு ஓட வேண்டியதானே. தமிழ்நாட்டில் இல்லை, மொத்த இந்தியாவில் உலகத்திலே அதிகமாக வீடியோ செல்ஃபி எடுத்த ஒரே உன்னத அரசியல்வாதி இவரு தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சிஎம்ஏ ரீல்ஸ் எடுக்கிறாரு அப்படி கூட சொல்லாமே. சரி சொல்லலாம். அதாவது அப்போ முதலமைச்சர்னா ரீல்ஸ் எடுக்கணும், ஓடணும், வீடியோ போடணும். ட்ரெண்ட்ல இருக்காரு சார். மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, அப்போ ஐயா ஆதவர்ஜனா எங்கேருந்து வந்தார்? திமுக தான் வந்தார். இல்லை, திமுக ஒரு பொறுப்புல இல்லையே. வெளிப்படையாக பேசிடுவாங்க. பிஜேபி ஒண்டி தான் ரைடு பண்ணுவானா, வேற யாரும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ தாவேகாவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, ரைடு நடப்பதாலேயே ஒருத்தர் குற்றவாளினோ நான் அப்படி சொல்லவே இல்லையா. அப்படி ஒரு கருத்து. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா கூட இது நீங்க வென்றெடுக்க முடியாது. நாளைக்கு அவர் கட்சியை விட்டு போனார்னா விஜய் வேஸ்ட், நான் கூட என்னமோ நினைச்சேன் அப்படின்னு அண்ணன் நாஞ்சில் சம்பத் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ பேர் இருந்தாலும் விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து உங்க கட்சியில சேர்றாருன்னா எதற்காக சேர்ந்துட்டாரா? வஞ்சிரத்தையே போட்டுக்கிறாரு. அப்போ அவர் சொரா மீன் பிடிக்கிறதுக்கு தான் போட்டுக்கிறாருன்னு அர்த்தம். முதலமைச்சரோட சுறான்னு ஒரு படம் நடிச்சிருக்காருல்ல. ஃபெலிக்ஸ் வந்து விஜயோட ரசிகர் நினைக்கிறேன் நான். சார் நீங்க நானும் எனக்கும் விஜய் சார் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மேரத்தான், அந்த மேரத்தானில் முதலமைச்சர் இன்னைக்கு கலந்துக்கிட்டு 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. மக்களோடு மக்களாக ஒரு முதலமைச்சர் ஓடி இருக்காரு. இந்தியாவிலேயே இதான் முதல் முறை அப்படின்னு அமைச்சர் ஆதவ் சொல்லியிருக்காரு. நேற்று கூட வந்து அவர் பேருந்தில் வீடியோ எடுத்துகிட்டு போனதெல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. தினமும் ஒரு அதிரடி செயலில் இறங்கி இருக்கிற முதலமைச்சர் எப்படி பார்க்குறீங்க? இந்த அதிரடின்ற வார்த்தை வந்து அடிக்கடி அதிரடியாக தப்பாக பயன்படுத்தப்படுது. அதிரடி தீர்ப்புன்னு சமீபத்தில் ஒரு கோர்ட்டு தீர்ப்பை பார்த்தேன். என்னடா அதிரடி தீர்ப்புன்னு பார்த்தா அப்பாவும் இன்பதுரையும் போட்டுக்கின கேஸு 10 வருஷம் கழிச்சு வந்தது. அதுக்கு பேர் அதிரடி தீர்ப்புன்னாங்க. இப்போ 10 வருஷம் 5 வருஷம் ஒரு ஆட்சி போயிட்டு அடுத்து இன்னொரு 5 வருஷம் இன்னொரு ஆட்சி போய் 3ஆவதாக ஒரு ஆட்சியே வந்துச்சு. அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி போய் தாவேக ஆட்சி நடக்கும்போது தீர்ப்பு வந்தது. அதற்கு அதிரடி தீர்ப்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ அது மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அதிரடி கேள்வியா? அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா கூட அது சரியா தப்பா? சரி, இல்லை இல்லை ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்டது வந்து அவர் அதிரடியாக 3 கிலோமீட்டர் ஓடினது நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு மா சுப்பிரமணியம் ஒரு 300 ஓட்டப்பந்தயத்துக்கு மேலே ஓடி இருப்பார். 30 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரு. சிஎம் சரி, அப்போது சிஎம் ஓடினாரு. சரி, வாழ்த்துக்கள். அதாவது முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது நல்ல விஷயம். அவர் பாப்புலராக இருக்கிறாரு. மேரத்தான்ன்றது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதுவும் இளைஞர்கள் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த போதை சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அது ரைட்டு, நல்லது. அதிரடியாக டெய்லி செயல்படுறாரு அப்படின்னும் போது அது கொஞ்சம், அதாவது அவங்க தான் ஒரு சைடு மிகைப்படுத்தி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தராங்கன்னா நம்மளுமே இந்த மாதிரி தலைப்புகள்லாம் பேசுகிறோம். கரெக்டு. நேற்று கூட தான் ஒரு முதலமைச்சர் அவரே வீடியோ எடுத்துன்னு போகிறாரு. தமிழ்நாட்டில் இல்லை, மொத்த இந்தியாவில் உலகத்திலே அதிகமாக வீடியோ செல்ஃபி எடுத்த ஒரே உன்னத அரசியல்வாதி இவரு தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி கூட சிஎம்ஏ ரீல்ஸ் எடுக்கிறாரு அப்படி கூட சொல்லாமே. சரி சொல்லலாம். அதாவது அப்போ முதலமைச்சர்னா ரீல்ஸ் எடுக்கணும், ஓடணும், வீடியோ போடணும். ட்ரெண்டில் இருக்காரு சார். நான் என்ன சொன்னேன், ட்ரெண்டில் இருக்கிறாரு, ட்ரெண்டிங்கில் இருக்கிறாருலாம் ரைட்டு. கரண்ட் இல்லை. நேற்று தென் சென்னையில் கேகே நகர், அசோக் நகர் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஒரு ஏத்தம். என்னன்னா, கலைஞர் கருணாநிதி நகர், கேகே நகர் இதெல்லாம் கரெக்டே போகாதுன்னு வாங்க. இப்போ காலையிலேருந்து நம்ம வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டி போய் வருது. அப்போது பிரச்சனைகள் இருக்குங்க, அங்கங்கே இருக்குது. நேற்று வெள்ளை அறிக்கை, அதாவது 2 விஷயம் அவங்க ரொம்ப கவனமாக பண்ணுறாங்க. ஒன்று, முன்னால் இருந்த திமுக அரசின் மீது ஒரு சில விமர்சனங்கள், குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டுகள், அது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்கிறது, ட்ரெண்டிங்காக இருக்கிறது, வைப்ஸ் பண்ணுறது, ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து போலிங் டீமு, நீங்கள் நல்லா போலிங் போட்டு விக்கெட்டை எடுத்துட்டீங்க. தோத்துட்டவங்க பேட் எடுத்துன்னு போயிட்டாங்க. திருப்பியும் மறுபடியும் 9 பேரை வச்சுன்னு போலிங் போட்டுனுக்கிறீங்க. அது மாதிரி தான் இருக்குது. அதனால் ஓடுனது நல்லது. பட்டு தெரில, அது ஒரு 3 நாளைக்கு இதே ஓடும். பார்த்தீங்களா எங்கள் விஜய் அண்ணா அவரே அவர் காலில் ஓடினார், பார்த்தீங்களா எங்கள் விஜய் அண்ணா அவர் டிஷர்ட் அவரே போட்டு போனார் அப்படின்லாம் வரும். அதுக்கு நீங்கள் சொன்ன அந்த அதிரடியே பரவாயில்ல. அதனால் அது அதிரடி அரசியலாகவே அதை வச்சுக்கோ. இல்லை, ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாப் ட்ரக்ஸ், அந்த அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா?
சார் இதுக்கு வந்து கேன்சருக்கு, எய்ட்ஸுக்கு, அதுக்கப்புறமா டெங்குக்கு, மலேரியாவுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நோய் அப்போவுமே ட்ரக்ஸு பற்றி இதெல்லாம் பற்றி சேஃப்டி, சைல்டு சேஃப்டிக்கெல்லாம் வந்து வார வாரம் மெரினால ஓடுவாங்க. இந்த வாரம் தாவேகா ஆட்சி அவங்க ஓடுறது ஓடின்னு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மேரத்தான், ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான். இன்னைக்கு காலையில் கூட நான் அந்த பக்கம் போயிருந்தேன், ட்ரிப்ளிகேன் பக்கம் பார்த்தப்போ அதெல்லாம் அந்த பனியன்லாம் போட்டு வந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம், பெரிய இதெல்லாம் ஆகலை. வழக்கமாக விஜய் சார் வந்தாருன்னா ஒரு இதாகும் பார்த்தீங்களா, ஒரு தள்ளு முள்ளு கூட்டம் கிட்டம், அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயம் நடக்கலை. அதை நல்லா கையாண்டிருந்தாங்க, பேரிகேட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வாழ்த்துக்கள். அப்போது இந்த ஒரு ஒரு அதீத ஒரு பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் நார்மலைஸாக ஆகணும். அவர் அவர் வந்து இன்னும் அந்த நடிகர் தனமாக இல்லாமல் முதலமைச்சர் தனமாக அவர் மாறணுன்றது தான் எனக்கு. நீங்கள் என்னென்னா பாருங்கள், முதலமைச்சர்லேயே இவர் தான் அதிகமாக ரீல்ஸ் போடுறாரு, அதிகமாக வந்து வீடியோவில் வராருன்ற மாதிரி போகுது. திருப்பி முதலமைச்சர்லேயே அதிகமாக விவசாயி கடன் இவர் ரத்து பண்ணார், முதலமைச்சர்லேயே அதிகமாக லஞ்சம் லாவண்யம் இவர் கேஸில் தான் பிடிச்சாங்க, முதலமைச்சர் இவர் கால முதலமைச்சராக இருந்தப்போ தான் அதிக பிரிட்ஜு கட்டுங்க, அதிக பாலங்கள் வந்தது, அதிக மக்கள் பணத்தை வேலை கிடைத்தது, மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, அப்போ ஐயா ஆதவர்ஜனா எங்கேருந்து வந்தார்? திமுக தான் வந்தார். நிறைய விஷயம் திமுகவில் இவர் அப்போல்லாம் இல்லை, திமுகவில் ஒரு பொறுப்புல இல்லையே. வெளிப்படையாக பேசிடுவோங்க. அவர் கேட்டது ஒரு பதவிங்க திமுகவில், அது வந்து இளைஞர் அணியோ ஐடிவிங்கோ ஏதோ ஒன்று. அந்த அணியை அவர் செயலாளராக ஆக்கிட்டு இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு எம்பி சீட்டு கேட்டார், அதை கொடுத்துட்டீங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சுது. அதை கொடுக்காம கடைசியில் ஆட்சியே தூக்கி கையில் கொடுத்துட்டீங்க ஆதவர்ஜனா. இதுதான் நடந்து போச்சு. அதனால் யார் காசுக்கும் ஆசைப்பட மாட்டோம். அதெல்லாம் வந்து ஐயா ஆதவர்ஜனாவை பக்கத்தில் வைத்து கொண்டு, இல்லை காங்கிரஸில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இப்படி பேசுறதெல்லாம் வந்து இல்லை, அவர் ஆதவர்ஜனா மேலே எதனா ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? ஊழல் குற்றச்சாட்டுலாம் இல்லை. அதில் அவர் ஜான் பிரிட்டோ கூட இதே மாதிரி தான் கேட்டாங்க பத்திரிகையாளர், நீங்கள் கேட்ட மாதிரி, என்னங்க உங்கள் மேலே போதை? அந்த பழக்கம்லாம் இல்லைங்க, வெறும் லாட்ரி தான் அப்படின்னாரு. லாட்ரியில் கொஞ்சம் கேஸ் எல்லாம் போட்டுட்டாங்க எங்கள் மேலே, அது வழக்கு நிலுவையில் இருக்குது அமலாக்கத்துறை. அது மாதிரி இப்போ தானே ஊழல் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ஊழல்லாம் உடனே பண்ண முடியும்? 3-4 வருஷம் ஆக வேணாவா? டெண்டர் விடணும், ரோடு போடணும், ரோடு போட்ட மாதிரி கணக்கு எழுதணும், காவா வந்து மாற்றின மாதிரி கணக்கு எழுதணும், அது 2 வருஷத்துக்கு வேறு யாரும் நோண்டாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் அது பைப் என்ன ஆயிடுச்சுன்னா அது பைப் இதாகி போச்சு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லணும். இப்போ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போடுறாங்க இல்லைங்களா, அது வந்து 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி பண்ணினே இருப்பாங்க. போன வாட்டி 800 கோடி எங்கன்னா தான் காவாவில் போச்சுன்னா, அப்போ இப்போது இல்லை திருப்பி 800 கோடி எதில் போனாலும் நான் காவாயில் போடணும்பாங்க. அதனால் ஊழல் வந்து அப்படிலாம் எடுத்தவங்கத்தோன்னு பண்ண முடியாது. அதனால் லாட்ரி சீட்டு மாதிரியா உடனே பிரிண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஏமாற்றி விற்றுட்டு அரசுக்கு போக வேண்டிய பணத்தை போகாமல் ஒரு 4 பேர் காசு போட்டு ஒரு 40 பேர் காசு போட வேணாம். தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டே இல்லை சார். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கா இல்லையா? இந்திய திருநாட்டில் கோயம்புத்தூரில் இதே லாட்ரி சீட்டு ஒரு காலத்தில் விற்கப்பட்டதா இல்லையா? அதனால் ஊழல் என்பது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சரி, லாட்ரி சீட்டுனா நீங்கள் அப்படி போகிறீங்க, டாஸ்மாகில் இப்போ 10 ரூபாய் 20 ரூபா வாங்கி தானே இருக்கிறாங்க, அதுவும் பார்க்கணும் இல்லையா? இல்லை, அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்கல்ல. என்னென்னு? இப்போ செந்தில் பாலாஜி காரணம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் காரணம் சொன்னால் ஏற்றுக்கணும். கஸ்டமர்கிட்ட 10 ரூபாய் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது தானே பிரச்சனை. அது இன்னும் ஐடென்டிஃபை இன்னும் அந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியலீங்களே. 45 நாள் ஆயிடுச்சு. சே நோ டு ட்ரக்ஸு, சே நோ டு 10 ரூபாய் இன் டாஸ்மாக் ஷாப் அப்படின்னு கீழே போட்டுன்னு ஓட வேண்டியதானே. உண்மையிலே இன்னொரு சைடு சே நே டு ட்ரக்ஸு, கீழே வந்து 10 ரூபாய் பாட்டில் வாங்குவது முற்றிலும் முறியடித்த முதல்வர், அப்படியே ஒன்று ஒரு பதாகை 700 கடைக்கு மேலே மூடி இருக்காங்கல்ல. ஆமாம், அது என்ன முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது 700 கடைக்கு மேலே மூடினீங்கல்ல, அந்த கடையோட கஸ்டமர்லாம் பக்கத்து கடையில் போய் நின்று கூட்டம் ஜாஸ்தியாக வதிப்பாங்க. அந்த கடை வீட்டுக்கு பக்கத்துலாம் பிரச்சனை. வழக்கமாக ஒரு 150 பேர் தானே குஷ்டு படுத்து கிடப்பாங்க. மூடந்தே தப்புன்றீங்களா? மூடுனது தப்புன்னு சொல்ல, குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். ஆல்ரெடி அவங்க மதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பழக்கமாக இருக்குன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தரமான சரக்கு கொடுக்கணும். அதில் வந்து பில்லிங் கொண்டு வரணும். அந்த உடம்பு உபாதைகள்லாம் ஆவதுக்குள்ளனா அதுக்கு மருத்துவமனை இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அரசாங்கத்தை நடத்துறது அவங்க தான். நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிக்குவோம் முதலமைச்சர் தான் அரசாங்கத்தை நடத்துகிறேன், மது பிரியர்கள் அவங்க தான் வந்து தான் உடம்பு அரசே மது விற்பது தவறுன்னும் அமைச்சர் ஆதவர்ஜனா தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்காரு. ஆமாம், சொல்கிறது ஈஸி இல்லை, செயல்படுத்துறது தானே கஷ்டம். பண்ண மாட்டாங்க, அவங்க நடத்தி தான் இருப்பாங்க. ஆனால் தனியாருக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதனால் அரசே மது விற்பது தவறுன்றது ஆதவர்ஜனா சொல்ல. அது வந்து மதுவே விற்கக்கூடாது சொல்லலை, அரசே மது விற்கிறது தப்பு, அதனால் தனியார்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் நாங்கள் இன்னொரு கம்பெனி ஒன்று போட்டு நாங்களே அதை விற்றுக்குறோம் அப்படின்றது தான் அதோட உள்ள அர்த்தம். அவங்க பேசுகிற ஒவ்வொரு அரசியலும் ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது. அதனால் நம்ம வந்து அப்படி
ஃபெலிக்ஸ் வந்து விஜயோட ரசிகர்னு நினைக்கிறேன் நான் சார். நானும் எனக்கும் விஜய் இல்ல சார் எல்லா fan தான். பேர்லயும் சொல்லிடுறீங்க. இல்ல நானும் விஜய் சார் எனக்கு பிடிக்கும் தான். ஆனா அதுக்குன்னு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நடிக்க கூடாதுல்ல, நிறுத்தணும்ல. சட்டமன்றத்திலயும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நடிப்புனா நடிப்பு தன்மை வருகிறது. இல்ல மின்வெட்டு குறித்து சொன்னீங்க. அந்த நிர்மல்குமார் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அந்த வெள்ளை அறிக்கை எப்படி பாக்குறீங்க? மின்கம்பி வாங்கியதிலேயே ஒரு 1000 கோடி முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கடன் சுமை அதிகரிச்சிருக்கு மின்துறையிலங்கிறாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த குற்றச்சாட்டுகள்ல அது என்னன்றது கோர்ட்டுக்கு போணும். அவங்க வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தான் பண்றாங்க அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. நாங்க வந்து 2G பார்த்தோம், எல்லாத்தையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம். இது வந்து அப்படிலாம் நான் பார்க்கல. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் 2 கை 2 காலில் வாங்கக்கூடியவர்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. லஞ்சம் ஊழல்ன்றது ஊறி போயிருக்கு, அது உண்மைதான். ஆனால் இது வந்து அபாண்டமா இல்லை இதில் உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படின்றது கோர்ட்டுக்கு போகும்போது தான் தெரியும். இது மாதிரி விஷயங்கள்லாம் வழக்கு தொடரப்படுறது தப்பு இல்லை. அடிக்கடி ரைடு நடக்கிறதும் தப்பு கிடையாது. நான் ரைடு வந்து எப்போ எந்த ஆட்சி காலத்தில் யார் பண்ணாலும் அதை வரவேற்பேன். பிஜேபி ஒண்டி தான் ரைடு பண்ணோம், ஆனால் வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருந்தது. இப்போ தாவேகாவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ரைட்லாம் பண்ணும்போது தான் கொஞ்சமாச்சும் அரசியல்வாதிகள் ஒரு பதட்டம், ஒரு பயம் வரும். இல்ல இதே ரைடு விஜய் இடத்துலயும் பண்ணாங்கல்ல. பண்ணலாமே, தப்பு இல்லையே. இப்போ உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் கூட ரைடு பண்ணோன்னா பண்ணலாம். ஆனால் ஒன்றும் இருக்காது. தேங்காய், பழைய தேங்காய், பேரிச்சம்பழம், அது மாதிரி எதுவும் தான் ரைடு இருக்கும். நடப்பதாலேயே ஒருத்தர் குற்றவாளினோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல அப்படி ஒரு கருத்து இருக்கு. ரைடு நாட்டுக்கு நல்லது தான் சொல்கிறேன் நான். ரைடுனா என்ன, ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு 8 மணி நேரம் ஆகும். வந்துட்டு அதிகாரிகள்லாம் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்பாங்க. இது என்ன, அது என்ன, இந்த சொத்து எப்படி வந்தது, அந்த சொத்து எப்படி இருந்தது. இப்போ இவர் இருக்கார், தோழர் கனகராஜ் இருக்கிறாரு. அவர் வீட்டில் போய் ரைடு பண்ண என்ன கிடைக்கும்? இல்லை தோழர் சவுந்தரராஜன் இருக்கார், அவர் வீட்டில் போய் ரைடு பண்ண என்ன கிடைக்கும்? பழைய 4 ஜீவா புஸ்தகமும் கால்மார்க்ஸ் கூட்டு பண்ணையினுடைய பழைய சரத்துகளும் ஒரு 10 புஸ்தகம் தான் கிடைக்கும். வேறு என்ன கிடைக்கும்? வேறு ஒன்றும் இருக்காது. வேணா அதெல்லாம் நகை இப்போ இவர் இருக்கிறாரு, நம்ம செல்வா இருக்காப்புல, கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலர் செல்வா, ஒரே தலைவலியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணி போன பீரியட் தான் உயிரை தப்பலன்னா இப்போவும் உயிர் எடுக்கிறாப்புல. கூட்டணியில் பதவி குத்தனாலும் பதவி வானான்ட்டு இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு செல்வா வீட்டில் போய் பண்ணிங்கன்னா, ஏன்னா நகைக்கு அடமானம் வச்சுருந்தா அந்த ரசீதெல்லாம் கிடைக்கும். திருவாரூர்ல ஒரு திருமண நிகழ்ச்சியில பேசும்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து கூட்டணியே இல்லாத நம்ம தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு முடிவை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அதான் பரிசீலனை செய்வோம் தேவைப்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பரிசீலனை வார்த்தை எப்படின்னா, இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் போகிறது, அது ஒரு நிலை. ஆனால் வேற ஆப்ஷன் இன்னைக்கு இல்லை. அந்த ஒரு வகையில பார்த்தா கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களா போயிட்டாங்கல்ல. இல்லை, அது போயிட்டாங்க. திமுகவுக்கு அது நல்லது தான். சரிங்க, அவங்க வந்து ஒரு மொமெண்டமை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 4 பேர் தலைவரே நம்ம தனியாகவே போவோம், தலைவர் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாரு, இல்லை அந்த நேரத்தில் தான் முடிவு பண்ண போகிறாரு. இருந்தாலும் அதை ஒரு 4 பேர் சொல்லி அதுக்கு உண்டான ஒரு பிளேயிங் ஃபீல்டு ரெடி பண்ணுறாங்க. கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கட்சியை வந்து தயார்படுத்துகிறாங்க. ஏன்னா இப்போ இன்னும் மிக விரைவில் வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு 6 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இருக்குது. 2029 நமக்கு பாராளுமன்ற பொது தேர்தல் இருக்குது. இப்போ 3 தேர்தல் வருது. இப்போ இந்த 3 தேர்தல் வந்து திமுக வந்து தயார் பண்ணும். கையில் இருக்கிறது 3 வருஷத்தில் 3 தேர்தல் வருது. அப்போ இமீடியட்டாக வர தேர்தலுக்கு கூட்டணி இல்லை இந்த விவகாரங்களுக்கு ஃபஸ்ட்டு கட்சி தொண்டர்களை ஒரு மனநிலைக்கு கொண்டு வரணும். நம்மளால் தனியாக இதை பண்ண முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை தொண்டர்களும் வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு சிலருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், தனியாக போனால் என்ன ஆகும் எதுன்னு. அதை வந்து அதை சரி செய்கிற வேலையை வந்து திமுக ஆரம்பிச்சிருக்கு. அது அந்த கட்சிக்கு நல்லது இல்லை கேட்டால். ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியாக நின்று தங்களை வந்து இப்போ இன்னைக்கு விஜய் வந்து பெருமையாக பேசுகிறாருல, நாங்கள் தனித்து தான் நின்னோம். தனியாக நின்னாலும் கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரம்லாம் பங்கு. அப்போ அது வந்து ஒரு பெருமைப்படுற மாதிரி, ஒரு சந்தோஷப்படுற மாதிரி அந்த கட்சிக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நாளைக்கு திமுகவும் அது தனியாக நின்று ஒரு சில விஷயங்கள் ஜெயிச்சு காட்டுனாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லதாக போகும். இல்லை தோற்று போகிறாங்கன்னா அதில் ஒரு சில தோல்விக்கு உண்டான காரணம் என்ன, பயிற்சி திருப்பி என்ன எடுக்கணும், எப்படி சரி செய்கிறது, கோர்ஸ் கரெக்ஷன் அதுக்கு உதவும். மற்றபடி அது வந்து ஒரு நல்ல அரசியல் தான். தனித்து நிற்கிறது, தனித்து போகிறதுன்றது ஒரு நல்ல அரசியல். இல்லை தேடி பார்த்தேன் அந்த பையன் வந்து சொன்னா அப்பாவை காணோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் பேசினது. அதை வந்து பொதுக்கூட்டங்களில் இப்போ முன்னாள் அமைச்சர் கே நேரு கூட சொல்லியிருக்காரு. சொன்னதுனாலேயே பல பேர் வந்து வேலை செய்ய தொடங்கியிருக்கோம் கட்சியில், மறுபடியும் தலைவர் வந்து சட்டமன்றத்துக்கு வருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடைத்தேர்தலில் வேட்பாளராக மு.க. ஸ்டாலின் களமிறங்குவாரா அப்படின்லாம் பேசப்படுது. அதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சாத்தியம் தாங்க. 2 ஆப்ஷன். ஒன்று அவர் நிற்க போகிறார், இல்லை நிற்கலை. நின்னா என்ன, நிற்கலைன்னா என்ன அப்படின்னு நம்ம அதோட ப்ளஸ் மைனஸ் பார்த்தோன்னா, இப்போ அவர் தேர்தலில் நிற்கலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அவர் இழக்கிறார்.
அதாவது திருப்பியும் சட்டமன்றத்துக்குள்ளே போகிற அந்த வாய்ப்பை வந்து அவர் தள்ளி போடுறாரு. ஒன்று. ரெண்டாவது வந்து நிற்கலை அப்படின்னா ஒருவேளை தோத்துட்டா அது கெட்ட பேர் வரும், அது ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்ற அந்த சேஃப்டியை வந்து அவர் கட்சிக்கு பாதுகாக்கிறார். இது 2. 3வது அவர் வந்து 20 வயசு கிடையாது அவருக்கு. அவருக்கும் வயசாகுது. அப்போ அந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணணும், போய் உழைக்கணும், திருச்சியில் போய் தங்கணும். அவர் வந்து விஜய் சார் மாதிரி வந்து அப்படியே வந்து டாடா காட்டு போகிறவர் கிடையாது. அவர் வந்து தெரு தெருவாக போய் தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார், அதுவும் இந்த மாதிரி ஒரு தேர்தல் நிற்கிறாருன்னா தெரு தெருவாக போய் ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான அரசியல்வாதி. அப்போது இதெல்லாம் வந்து அவருக்கு மைனஸ், கடினம். ப்ளஸ்ன்னு பார்த்தா ஒருவேளை நின்று ஜெயிச்சிட்டா அது ஒரு வரலாறு. அதாவது சட்டமன்ற தேர்தல் தோத்துட்டு இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு திருப்பி முன்னாள் முதலமைச்சர் பேரவைக்குள்ளே போகிறார். பேரவைக்குள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த பதவி வந்து அப்பாவுக்கு கொடுத்துருவார். இதுதான் நடக்கும். ஏன்னா அப்போ அவங்க கட்சியில் யார் தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து என்பது அவருக்கு திருப்பி கிடைக்கும். இது 3வது, திமுக தொண்டர்களுக்கு வந்து அந்த வெற்றிக்காக வந்து தமிழ்நாடு பூரா இருக்கிறவங்க எல்லாரும் போய் கூட அங்கே வேலை செய்வாங்க. அப்போ ஒரு கட்சி வந்து ஒரு எழுச்சி பெறும், வெற்றி தோல்வியை தாண்டி. இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்த்தா தோத்துட்டா அவங்களுக்கு வந்து அது இன்னும் ஒரு சோகமான, இன்னும் ஒரு மன கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இது எது தேவை எது தேவையில்லைன்றது அவர் தான் முடிவு பண்ணும். ஆனால் என் பார்வையில் அவர் நின்னார்னா அங்கே வந்து அவர் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னொன்று அதில் கூடுதல் ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அங்கே நின்னார்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுக அங்கே வேட்பாளரை போடாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா எதிரி. ஆனால் என் கட்சியை ஒரு நாளும் உடைக்கல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்து சசிகலா போய் எங்களுக்குள்ள பிரச்சனையாச்சு. டிடிவி பிரித்தார், ஓபிஎஸ் பிரித்தார். ஆனால் திமுக ஒரு நாளாக அந்த குதிரை பேர் அரசியலையோ இல்லை அதிமுக எம்எல்ஏ வாங்கின அந்த மட்டமான அரசியலை திமுக பண்ணலை. அந்த நன்றி கடனுக்காக கூட ஒதுங்கலாம். 1. 2வது, அதில் ஒரு சாமர்த்தியத்தனம் இருக்குது. நான் ஒண்டி கெட்டால் பத்தாது, நீங்களும் வாங்க, நம்ம பகையை அப்புறம் நம்ம தீர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு புதுசாக ஒருத்தர் சோப்பா மாடல் அரசியல் பண்ணுகிறாரு, அது என்னான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பஞ்சாயத்தை பார்த்துக்கலான்னு கூட ஒரு புரிதல். 2. 3வது, ஒருவேளை அப்படி அதிமுகவோ மற்ற கட்சிகளோ முதலமைச்சரை வந்து பொது வேட்பாளராக ஏற்றுக்கிறாங்கன்னா அதே விஷயத்துக்கு திமுகவும் தயாராகும். அதிமுகவில் 4-5 எம்எல்ஏ போயிருக்கு. அந்த 4-5 எம்எல்ஏ வந்து இயற்கையாக வந்த இடைத்தேர்தல் அல்ல, செயற்கையாக வந்த இடைத்தேர்தல். ஓட்டு போட்ட மக்களுக்கு உடனே எனக்கு பணம் இருக்குது, நான் திருப்பி நிற்க முடியும், இல்லை என்னை கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு பேரம், இல்லை ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கூப்பிட்டாங்க போயிட்டேன் அப்படின்னும் போது இது செயற்கையாக வந்த தேர்தல். அதனால் நாங்கள் வந்து இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம், நாங்கள் நிற்கல அப்படின்னு திமுக ஒதுங்குதுன்னா திமுகவோட கட்சி ஓட்டு இருக்கு இல்லைங்களா, பொதுமக்கள் ஓட்டு நான் சொல்லலை, நான் திமுக காரங்க, நான் திமுக தான் போடுவேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்த சாய்ஸாக எது இருக்குன்னா அதிமுக. எதிரிக்கு எதிரி நண்பன். எங்கள் தலைவர் அங்கே நிற்கிறாரு, நீங்கள் ஒதுங்குறீங்க, உங்களுக்கு ஒரு 3-4 தொகுதியை வந்து நாங்கள் ஒதுங்குறோம் அப்படின்னு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னா தாவேக்காக்கு அது ஒரு பெரிய பின்னடை. இல்லை, தாவேக்கால புதுசாக சேர்ந்திருக்க புகழேந்தி அதிமுகல இருந்து போயிருக்காரு இல்லையா, அவர் வந்து சொல்லியிருக்காரு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா கூட விஜய் நீங்க வென்றெடுக்க முடியாது. இல்லை அப்படி தானே சொல்ல முடியும். புதுசாக சேர்ந்துட்டு போயிட்டு இல்லைங்க லைட்டாக பயமாகுது, பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்கு, ஏன்னா மூஞ்ச பார்த்தா டெரராக இருக்குது, கீழே ஆட்டமாக இருக்குன்னா அப்படியே சொல்ல முடியும். யார் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அந்த நிலைப்பாடை உறுதி செய்யறதுக்கு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம பொதுவாக வந்து எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்னு நம்ம பேசிட்டு போயிடுவோம் பத்திரிகையாளராக. அவங்க ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறவங்க அவங்க வேற என்ன சொல்ல முடியும். நாளைக்கு அவர் கட்சியை விட்டு போனார்னா விஜய் வேஸ்ட்டு, நான் கூட என்னமோ நினச்சேன் அப்படின்னு அண்ணன் நாஞ்சில் சம்பத் மாதிரி பேச ஆரம்பிச்சுருவார். சரிங்க, கட்சிக்காரங்க போய் சேர்றது, அப்புறம் அந்த கட்சியை விட்டு ஓடுறது, திருப்பி வர்றது அப்படின்றதுலாம் அது காமன். இப்போ இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாடு அரசியல் பார்க்காத ஒரு தேர்தல் பல விதத்தில். என்னது பார்க்காத தேர்தல்? தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணாத ஒருத்தர் முதலமைச்சராக ஆகுறாரு, வேட்பாளர் முகமே தெரியல, ஆனால் எம்எல்ஏவா ஆகுறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கரெக்ட், ஓட்டே கேட்க. நான் அதை இல்லைன்னு சொல்ல, நான் அதை மறுக்கலன்னு சொல்ல. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கட்சியை தொடங்குனீங்க, வெற்றி பெற்றீங்க. ஆனால் அதிமுகவோட எம்எல்ஏவை வந்து போய் தனியாக பார்த்து வலிப்பீங்க, வண்டியில் உட்காந்து இருட்டில் கையெழுத்து வாங்குவீங்க, குதிரை பேர் அரசியல் பண்ணுவீங்க அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்க. நீங்கள் உண்மையிலே தூய்மையாட்சி நீங்களே உண்மையிலே தூய்மையான ஒரு ஆட்சி தான் கொடுப்பீங்கன்ற மாதிரி தான் நினச்சாங்க. அதாவதுங்க,
கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பெரிய பேராசை இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 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 படத்தில் வந்து அரவிந்த் சாமி பாடியிருப்பார் ஒரு ஒரு காட்சியை வச்சு. இவங்கெல்லாம் கெட்டவங்க, இந்த கெட்டவங்களுக்கு அதிக கெட்ட செயல் செய்யுது, அப்போ உங்களுக்கு அதில் ஏதோ பேராசை இருக்குது. அதை விட பெருசாக இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் இருந்தாலும் விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து உங்கள் கட்சியில் சேர்றாருன்னா எதற்காக? சேர்ந்துட்டாரா? சேர போகிறதா சொல்கிறாங்க, சேர்ந்துருவார் நினைக்கிறேன் நான். ஆல்ரெடி சேர்ந்துட்டது தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜினாமா பண்ணிட்டதுனாலயா? ராஜினாமா பண்ணது யாருக்கு நன்மை? இப்போ ரெட்டலையில் நின்று ராஜினாமா பண்ணது ரெட்டலைக்கு நல்லதா? ஸோ அதிமுகவுக்கு இல்லை. இப்போ திமுகவில் ராஜினாமா பண்ணிட்டு சேர்றதுன்னா இந்நேரம் போய் சேர்ந்துருக்கலாம். திமுகவில் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டது திமுகவுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு முடிவு எடுத்த மாதிரி சொல்லப்படுகிறது. இப்போ வேண்டாம், விஜயபாஸ்கர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணப்பட்டதா தகவல் வந்துச்சு. இல்லை ஐயா விஜயபாஸ்கர் இதை பற்றி சொன்னார்னா நம்ம அதை உண்மையாக ஏற்றுக்கலாம். ஏன் அவர் மேலே இடி வழக்குகள் இருக்கிறதுனாலயா? இல்லை அவர் மேலே இடி வழக்கெலாம் இல்லை. நோபல் பரிசு ஒன்று பெண்டிங் இருக்குது. அப்புறம் அந்த உலக சுகாதார அமைப்பு வந்து பீஸ் அவார்டு ஒன்று கொடுக்குறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பரம்வீர் சக்கரான்னு ஒன்று கொடுப்பாங்க இந்தியன் ஆர்மியில், பயங்கரமாக நீங்கள் போர் யுத்தம்லாம் செஞ்சீங்கன்னா அது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஞானபீட் அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க எழுத்தாளர்களுக்கெல்லாம். அது மாதிரி இல்லை, குறைந்தபட்சம் நம்ம லலித் கலா அகாடமியில் எதனா நல்லா வரைவார். ஓதி மக்களின் சுமையை இயேசுநாதர் போல தாங்கியவர் சார் அவரு. இது குட்கா கேஸ், அவரே பேசியிருக்காரு. குட்கா கேஸ் இல்லைங்களா? இந்த குட்கா, லாட்ரி, சாராயம், இது யார் பண்ணாலும் நான் என் நிலைப்பாடை மாற்றிக்க மாட்டேன். எந்த கட்சியில் வேணா இருக்கட்டும். அவங்க எனக்கு பத்திரிகைக்காரனுக்கு ஒரு பார்வை இருக்குது. எந்த தொழில் செய்யணும், எந்த தொழில் செய்யக்கூடாது, எந்த பணம் ஓணும், எந்த பணம் வானான்றதுல நான் இன்றைக்கி நேற்று கிடையாது. இது நான் 15-18 வருஷமாக நான் எழுத ஆரம்பித்த காலத்துலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதில் தெளிவாக இருந்தது. லாட்ரியும் லீகலாக தான் விற்கிறாங்க, நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம், டாக்ஸ் கட்டுறோம். சாராயமும் லீகலாக தான் விற்கிறோம். டாஸ்மாக்கு குச்சா குடல் வந்து செத்து போயிடுறாங்க நிறைய. இப்போ கத்தி எடுத்துன்னு போகிறான் ஒருத்தன், மிரட்டிக்கு காசு கொடுக்கலன்னா பூரா விட்டுருவான்வான். அவனும் லீகலாக தான் கோர்ட்டில் வக்கீல் வச்சு வாதாடுறான். அது சார் ஒரு தொழிலை வந்து அரசு நல்ல தொழில். அதாவது ஒரு தக்காளி வியாபாரம் பண்ணலாம், இல்லை வேர்க்கடலை வாங்கி அதை வறுத்து பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டிக்கிட்டே போவாங்க, வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுவாங்க. கடலை ட்ரெயினில் போய் பார்த்தீங்கன்னா பர்ஸு விற்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சீப்பு, அவ்வளோ உழைப்புக்கு வராங்க. அதுவும் தொழில் தான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டீ கடை வச்சிருப்பார். அவங்க ஜிஎஸ்டி கட்ட மாட்டாங்களா சார்? சரி, இப்போ ஜிஎஸ்டி பெருசாக கட்டினா தான் இது ஓகே. அப்போ ஒயிட் காலர் கிரைம் அப்படி போகிறீங்க நீங்கள், எக்கனாமிக் அஃபென்சஸ். அப்படியே நீரவ் ராடியா மாதிரி, ஒரு நீரவ் மோடி மாதிரி, இல்லைனா வந்து நம்ம விஜய் மல்லையா மாதிரி ஒரு 8,000 கோடி 10,000 கோடி வாங்கி எஸ்கேப் ஆகிட்டு ஒரு பாட்காஸ்ட்டில் இன்டர்வியூவில் புத்திசாலித்தனமாக பேசிட்டா அவர் நல்லவர் ஆகிடுவார். நான் எதுவும் தப்பு பண்ணல. வாட் டிட் ஐ டூ? இப்போ நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசினா ஊரை விட்டு ஓடி போன ஆள் தானே நீ. பத்திரிகைக்கு அங்கே போய் பேட்டி கொடுத்துட்டா பெரிய ஆள். அது கோடிக்கணக்கில் போயிடுச்சு. உடனே எக்ஸலண்ட் ஈஸ் அப்படின்னா பெரிய ஆள் ஆகிடுவீங்க. நீங்கள் நல்லா பேச தெரிஞ்சுட்டா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியாயிடும். நான் ஏன் விற்றேன்? நானும் ஊரில் பண்ணாததா பண்ணேன். அவங்க லைசன்ஸ் கொடுத்தாங்கோ, நான் விற்றாங்கோ அப்படின்னா ஆற்று மணல் கூட தான் திருடுறாங்க. லைசன்ஸ் வாங்குறீங்க, லைசன்ஸு இவ்வளோ மண் எடுக்கணும், 1/2 அடி எடுக்கணும், 2 அடி எடுக்கணும்னு வாங்குறீங்க. அங்கே போய் எட்டி பார்த்தா 20 அடிக்கு போகுது. அடுத்து 2 வருஷம் கழிச்சு பார்த்தா 200 அடிக்கு கீழே போயிடும் பொழுது. இப்போ அதெல்லாம் தாவேக்கா ஆட்சியில் சரியாகாதா? 45 நாள் தான் ஆயிருக்குது. அதுக்குள்ளேயே எப்படி நம்ம வந்து சூப்பர் அப்படின்னு போட்டு சீல் போட்டு குத்துடலாமா? ஒரு சில துறை அமைச்சர்கள் நல்லா செய்கிறாங்க, நான் அதை தொடர்ந்து பாராட்டி தான் இருக்கிறேன். அந்தந்த துறை அமைச்சர்கள் நல்லா பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து எனக்கு எதுவும் கிடையாது. அரசுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டா நம்ம அதை பற்றிட்டு பேசிட்டு போகிறோம். விமர்சனம் இருக்குமே, ஆனால் அரசு தப்பு பண்ணதுன்னா அதை விமர்சனம் பண்ணிட்டு போகிறோம். உதாரணத்துக்கு ஐயா ஜேசிடி பிரபாகர், எல்லாரும் நிம்மதியாகிறாங்க, எனக்கு ஒண்டி இந்த மாதிரியே வருது. ஆக்ஷன் வேற பண்ணுறன்றார் இவர். நேற்று தான் ஆக்ஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் பேசுகிறேன், எனக்கும் சேர்த்து தான் நான் இதை படிக்கிறேன், ரொம்ப முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி தான் படித்தார். அப்புறம் பார்த்தா 24 ஹவர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளே விஜய் சார் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டா ப்ளீஸ் அப்படின்றார். அதுக்கு என்ன, தாராளமாக செய்யுங்க. முடியாத நான் சொல்ல முடியும், கட்சி தலைவர் அவர் தான் இவரை சபாநாயகர் ஆக்கினவர், பண்ணுங்க அப்படின்னோன்னா அவரும் ஹாப்பியாக பார்க்குறாரு. இங்கே பேரவை சபாநாயகர் சிரிக்க, அங்கே முன்னாள் முதலமைச்சர் ஐயா இபிஎஸ் சிரிக்க, மொத்தமாக தமிழ்நாடே சிரிக்க, இப்படி பண்ணுறாரு. இப்படி என்ன பண்ணால், இப்படி பண்ணாலும் சரி இப்படி பண்ணாலும் சரி, புஷ்பாவில் பண்ணுவாப்புல, அதுக்கு நிகராகாது. ஐயா இவரு சூப்பராக பண்ணியிருப்பார் புஷ்பா படத்தில். தாடியெல்லாம் அதுக்கு வளர்த்து, அண்ணன் இந்த சின்ன தாடி. அதனால் வேற முதலமைச்சரை பற்றி இப்படி பேசுகிற நிலைமைக்கு என்ன தள்ளி விட்டீங்க நீங்கள்? இப்போ விஜயபாஸ்கர் வருவோம், ஒரு தாவேக்காவுக்கு போகிறாரு.
ஆமாம், அவரு அதாவது ஆல்ரெடி தாவேக்கால மன ரீதியாக சேர்ந்துட்டார். அதாவது மன ரீதியாக என்னன்னா, அவர் ராஜினாமா பண்ணதே ஒரு எம்எல்ஏ எதிர்த்து ஓட்டு போடுற ஒரு எம்எல்ஏவை தாவேக்காக்கு இது குறைக்கணும். அவருக்கு எதிரில் இருக்கிற ஓட்டு அது. அதை ஒன்று குறைக்கணும்னு குறைச்சிட்டு அந்த 234 அந்த மெஜாரிட்டி இருக்குல்ல 118 அதை குறைச்சிக்கிட்டே வர அந்த அஜெண்டாவுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதற்கு அவர் விலை போய்கிட்டதா நம்ம தவறாக சொல்லக்கூடாது. கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுத்து விட்டார். ஒன்று ஓகேங்களா, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மன ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுத்துட்டார். கொள்கை ரீதியாக சேர்றதா இல்லையா அப்படின்றது பரிசீலனை இருக்கு. அவ்வளோதான். அது அது ஒரு நாகரிகமான அரசியல். அதை யாரும் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. ஏன்னா ஒரு படத்தில் கூப்பிடுவார், ஆனால் வானா செத்து செத்து விளாட்லாம் அப்படின்னு கூப்பிடுவாங்களா ஒருத்தர். என்னடா செத்து செத்து விளாட்றதா, ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நிற்கிறதுன்னு கிட்டத்தட்ட அப்படி தான் அரசியல்வாதி. ஒரு 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 வாழ்நாளில் ஒரு அரசியல்வாதி ஒரு 20-25 வயசில் அரசியலுக்கு வருவாருங்க. 30 வயசுலேயே எம்எல்ஏ சீட்லாம் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எல்லாருக்குமே தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி வந்து வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. மினிமம் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கே 35-40 வயசு ஆகிடும். அதுவும் கரெக்டான பருவத்தில் கிடச்சிதுன்னா, ரெக்கமெண்டேஷனு, பணம், உதவி, சாதி அமைப்பு இதெல்லாம் இருந்தால் தான் 35-40 வயசில் எம்எல்ஏ ஆகுது. அவர் 40 வயசில் எம்எல்ஏ ஆகிறாருன்னா, அடுத்து ஒரு 50 வருஷம் அரசியலில் இருக்கிறாருன்னா 5 வருஷத்துக்கு தான் ஒரு வாட்டி எம்எல்ஏ. ஒரு 8 வாட்டி இல்லை ஒரு 7 வாட்டி எம்எல்ஏவாக இருப்பாங்க. அப்போது 80-90 வயசு வாழறீங்க. அதில் 60 வருஷம் இல்லை 70 வருஷம் 65 வருஷம் அரசியல்வாதியாக இருந்தால் தான் ஒரு 7-8 வாட்டி எம்எல்ஏ ஆகலாம். அதில் ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி அமைச்சர் ஆகலாம். அப்படி எம்எல்ஏவா ஆன அந்த வாய்ப்பை ஒரு மனிதர், ஒரு அரசியல்வாதி ராஜினாமா பண்ணுறாருன்னா, அப்போ அதை விட பெரிய ஆட்டம் இருக்குது. நம்ம என்ன நினச்சோம், விஜயபாஸ்கர் ஐயா மீன் போட்டார், பிடிச்சாரு, வஞ்சிரம், ஆஹா ஐஸ் இல்லா வஞ்சிரம், அப்படியே தூண்டில் மீனை அப்படியே பதப்படுத்தி வச்சா காசிமேடில் போய் ஏலத்தில் விட்டா 8000, 10,000, 12,000 கிடைக்கும், 8 கிலோ வஞ்சிரம்னாரு. அங்கே தான் அவர் என்ன பண்ணார், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வெயிட் அண்ட் சி அப்படின்ட்டு அதே வஞ்சரத்தை எடுத்து திருப்பி அதிலே தூண்டியில் போட்டு வஞ்சரத்தையே போட்டுக்கிறாரு. அப்போ அவர் சொரா மீன் பிடிக்கிறதுக்கு தான் போட்டுக்கிறாருன்னு அர்த்தம். இதுனா இது சைஸு, இது 8 கிலோ வஞ்சரம். இப்போ அடுத்து பிடிக்கிறோம் பார், எல்லோ ஃபின் டியூனா 1500 கிலோ, இல்லை பெரிய சொராவே, பெரிய ஒரு இந்த ஷார்க்கு கிரேட் ஒயிட், அது மாதிரி பிடிக்கிறது இப்போ வஞ்சரத்தை போட்டுக்கிறாரு அவர். அதுதான். மற்றபடி அந்த வஞ்சரத்தின் மீது பாவப்பட்டு திருப்பி கடலிலே விட்டு விட்டார், கடலுக்கு சேவை செய்யணுன்றதுனால அவர் மீன் பிடிக்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து ப்ராக்டிக்கலாக இவங்கெல்லாம் யார் யார் என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்கன்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அவர் லம்பாக ஏதோ கிடைக்குன்றதுனால இது தூக்கி எம்எல்ஏ பதவியை துச்சமாக போட்டுக்கிறார். முதலமைச்சரோட சுறான்னு ஒரு படம் நடிச்சிருக்காருல்ல. ஆமாம், சுறாவை பிடிக்கிறது கூட இருக்கும், மஞ்சரத்தை தூக்கி போட்டிருப்பாரு, பெரிய சுறா கிடைக்கும். அவரோட நேர்பார்வையில் தான் சேருவேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே சொல்லிக்கிட்ட மாதிரி ஒரு தகவல்லாம் படித்தேன் நான். போய் சேர்றவங்களாம் ஆதவர்ஜுனா தான் அவர்கிட்ட தான் போய் சேர்றவங்களாம் வந்து கேட் ஆண்ட நிற்கணும். கேட் ஆண்ட நிற்கும் போது டோக்கன் நம்பர் சொல்லுவாங்க. டோக்கன் நம்பர் 23, டோக்கன் நம்பர் 30 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டோக்கன் சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டோக்கன்னா அதை நிற்கிறத வச்சு நீங்களே புரிஞ்சுக்கணும். பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் ஐயா மகேந்திரன், இப்போ அதாவது முதலமைச்சரை பார்த்தோ கட்சி தலைவரை பார்த்தெல்லாம் சேர்க்கக்கூடாது, பொதுச் செயலரை பார்த்து சேர்ந்துட்டு வந்துடுவாங்க சால்வை போட்டுட்டு. அப்புறம் கதவு மூடி இருக்கும், திடீர்னு திறந்து விடுவாங்க, திப்புன்னு ஓடணும். படித்தவங்களாக இருப்பாங்க. இப்போ ஐயா டாக்டர் யார், விஜயபாஸ்கர் சார், வெறும் அரசியல்வாதி இல்லை, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. கேட்டு மூடி இருக்கும், கேட்டு திறந்தவுடனே இந்த சினிமா தேட்டரில் எப்படி திறந்தவுடனே திப்புன்னு ஓடுவாங்கலாம், ஓடனவுடனே 1 மணி காட்சிக்கு திறந்துட்டு 1:15 வரல ஓட, அப்புறம் திருப்பி கதவு மூடிடுவாங்க மறுபடியும். அப்புறம் அடுத்து 4 மணி தான் காட்சி, அப்போ தான் 4 மணிக்கு கொட்டா திறப்பாங்க. அது மாதிரி தான் இருக்குது. சரி, தமிழ்நாடு சினிமாவே மாறிடுச்சா? ஏங்க நானா இல்லாததையா சொல்கிறேன்? நானா அண்ணா அறிவாலயம் கேட்டு மூடி இருந்தது திறந்துருந்தது நான் சொல்ல முடியுமா? இல்லை ஔவை சண்முக சாலையில் அதிமுக ஆஃபீஸில் இப்படியெல்லாம் திப்புன்னு ஓடுறாங்க. அவங்க ஓடுறது நிற்கிறது, அவங்க மூடிடுறாங்க, அப்புறம் தள்ளி வேற விடுறாங்க அங்கே வரவங்கள. அவ்வளோ போட்டி சார். கதவு திறந்தே இருந்தாலும் போட்டி இருக்காது, மூடி திறந்தா அப்படி தான். இப்போ ஒரு சில கோயில் பேர் சொல்ல வேணாம், ஏன்னா நானே அந்த கோயிலுக்கு போவேன், அவர் எனக்கு பிடிக்கும். கூட்டம் இருக்குதோ இல்லையோ கூண்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சு தரிசனத்துக்கு இன்னும் 4 மணி நேரம். இது ஒரு பிராண்டிங். எவ்வளோ பிராண்டை பார்த்துருப்போம். சர்க்கார் படம் பார்த்தீங்களா, அந்த பிராண்டு அதை தான் நான் உடைக்கிறல பேர். அதனால் அது பிராண்டிங்கில் போயினுங்குது, பூரா பிராண்டு ரீல்ஸ் தான். அதனால் இப்போ வந்து விஜயபாஸ்கர் சார், நானும் புதுக்கோட்டையில் பிராண்டு தான் அப்படின்னு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஏங்க இப்போ திமுகவுக்கு நல்ல ஒரு இது தானே, அவர் போகிற மாதிரிலாம் சொல்கிறாங்களாங்க அப்படின்னு. ஆனால் வந்தால் புதுக்கோட்டையில்
மற்றவங்களெல்லாம் தோக்கச்சு விட்டுருவார் இவர். ரகுபதி மையநாதனெல்லாம் தோக்கச்சு விட்டுட்டு இவர் அமைச்சருக்கு உண்டான ஆகிற வேலையை பார்த்துட்டு 6 தொகுதியில் 5 தொகுதியில் எல்லாம் தோற்று போயிட்டு இவர் வண்டி ஜெயிச்சு அமைச்சர் ஆகிடுவார், இந்த வேலைலாம் இவர் பண்ணுவாருன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அரசியல்வாதி. நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் தொகுதியை. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வேலையை நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, திமுகலையும் அதிமுகலையும். இப்போ அது ஒன்று ஒன்றா வருது. கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. இவர் பழைய அமைச்சர், அவருக்கு சீட்டு கொடுத்தா அவர் ஜெயிச்சா அவர் அமைச்சர் ஆகிடுவார். அப்போ அவருக்கு சீட்டு கொடுக்கூடாது, அவருக்கு பதிலாக மாற்றி கொடுக்கணும்னு புதுசாக ஒருத்தர் கொடுத்துட்டு அவர் போயிட்டு இப்போ அதிமுக எதிர்நிலையில் இருக்கிறார். எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. அதாவது விஜய் சாரோட வசீகரம், விஜய் சாரோட அந்த பிரச்சாரம் வெற்றிக்கு ஒரு காரணம். அதே மாதிரி அதிமுக திமுகவில் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் அந்த சொந்த கட்சிக்காரங்களுக்கு எதிர்த்து உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க. உதாரணம் சென்னை, நிறைய உள்ளடி வேலை. அதாவது இங்கே இருக்கிறவங்களை இப்போ எக்மோரில் இருக்கிறவங்க தூக்கி அங்கே போடுறது, எக்மோரில் நின்று முன்னாடி எம்எல்ஏ இருந்தவரை தூக்கி வேறு இடத்துல போடுறது, இந்த மாதிரி வேலைகள். திருச்சியில் நிறைய முன்னாள் எம்எல்ஏலாம் திருப்பி ஜெயிச்சா இவர் அமைச்சர் ஆகிட்டாருன்னா திருப்பி கேட்டாருன்னா அதனால் அவருக்கு சீட்டு கிடைக்காம எப்படி கெடுக்கிறது, இந்த வேலைலாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அப்போ என்ன ஆயிருக்கு, அந்தந்த குடும்பத்தை ஓட்டே திமுக ஓட்டு என்ன ஆகுது, தாவேக்காக்கு போகுது. அதிமுக குடும்ப ஓட்டு அதிமுகவுக்கு விழாமல் அது போகுது. ஆல்ரெடி அதிகமான ஓட்டு அவருக்கு கிடைக்குது, கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து விடுறது. அவர் தான் ஆல்ரெடி குழந்தைங்கிட்ட வீட்டுக்கு 1 ஓட்டு 2 ஓட்டு வீட்டுக்குள்ளே போய் வாங்கின்னு இருக்காரு. இவங்க நீ என்னப்பா கஷ்டப்பட்டு வாங்குது, இப்போ நாங்கள் போடுறோம் பாரு மாற்றி அப்படின்னு இவங்களும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போ 107ன்றது 118 ஆக போகுது. 118 ஆக வேண்டியதே இல்லை, 107லேயே நாங்கள் அப்படியே நிற்க வச்சு மெஜாரிட்டி காட்ட முடியும். இன்றைக்கி 4 பேர் ரிசைன் பண்ணுவாப்புல, அத்த வருஷம் 4 பேர் ரிசைன் பண்ணுவாப்புல, அதுக்கு அத்த வருஷம் 4 பேர் ரிசைன் பண்ணுவாப்புல. அது தேர்தல் நடக்கட்டும், நடக்காமல் போட்டோம், இல்லை இடைத்தேர்தல் தடை வாங்கட்டும், எது வேணால் பண்ணிட்டோம். நீங்கள் எண்ணும் போது எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்க மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம். இப்போது 234 பேரும் எம்எல்ஏ இருந்தால் தான் 118 தேவை. எப்பயுமே ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிக்கினே இருந்தாங்கன்னா எங்களுக்கு இது தொகுதி. அப்போ தொகுதி மக்கள், தொகுதி நலன், அதை பற்றிலாம் என்ன இருக்குது. நாங்கள் 2 சாங் போட்டு போயின்னே இருப்போம். இப்போ பஸ்ஸில் போய் வீடியோ போட்ட மாதிரி தானே பார்த்தீங்க. நாளைக்கு திருவாரூர் போயிட்டு டிராக்டர் மேலே உட்காந்து விவசாயத்தை மேற்கிற மாதிரி அப்போ வீடியோ எடுத்து போடுவோம். இல்லை ராமேஸ்வரம் போகும்போது அந்த பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் போகுது இல்லையா, அதில் அந்த காடு இடம் இருக்கு இல்லையா, அதில் நின்று கூட அப்படியே போட்டு ஐயா அப்துல் கலாம் வாழ்ந்த ஊர் ராமேஸ்வரம் வரும்போதெல்லாம் எனக்கு அவரோட ஞாபகம் தான் வருது, அவரோட கனவை நான் நினைவாக்குவேன், இது நல்ல ஒரு இது இறையாண்மைக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு ஒரு 4 லைனை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு அப்படி ஒரு வீடியோ போட்டால் ராமநாதன் ஓட்டு பூரா ஊந்துரும்ல. இப்போ அவ்வளோ ஊழல. அதேமாதிரி நாகப்பட்டினம் போயிட்டு திருப்பி மீனவ நண்பன் அந்த எம்ஜிஆர் படம், அப்புறம் நம்ம நடிச்ச சோரா, 2த்தையும் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு 3 நாள் அங்கே எதனா ஒரு வீடியோ போட்டால் நாகப்பட்டினம் ஜெயிக்கிறோம்ல. நல்ல ஐடியா கொடுக்குறீங்க நீங்களே. ஐடியா கொடுக்குறேனோ இல்லையோ, இன்னைக்கு அரசியல் அப்படி தான் போகுது. குட்டி பசங்கள்லாம் பார்த்துக்கிறேன், இப்போ எல்லாம் அவங்க தான் சொல்லுங்கிறாங்க, சொரா பேட்ச்சு, அதுக்கப்புறம் மெர்சல் பேட்ச்சு, ஜில்லா பேட்ச் தான் ஓட்டு போட்டுக்கிறாங்களாம். இன்னும் வந்து பீஸ்ட் பேட்ச்சு, லியோ பேட்ச்லாம் இன்னும் ஓட்டு போடலையா. கோட்டு இவங்கெல்லாம் ஓட்டு போட்டால் மற்ற கட்சியெல்லாம் அவுட்டு. அப்படி தான் போகுது அரசியல். சரிங்க சார். முதலமைச்சர் அடுத்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அடுத்த திட்டம், கொள்கை, தொலைநோக்கு பார்வை, திட்ட மதிப்பீடல் எவ்வளோ, ஊழல் இருக்கா, அதில் என்ன புள்ளி விவரம், வாதம் என்ன, சென்ற ஆட்சி காலத்தில் திட்டம் என்ன, அந்த திட்டம் ஏன் ரத்தாச்சு, அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இனிமேல்ட்டு நம்மவுமே நீங்களுமே வந்து இந்த மாதிரி அடுத்த வீடியோ, அடுத்த ரீல்ஸு, அடுத்த வைபு அப்படி போயிடுச்சுன்னா பதில் சொல்கிறது சுலபமாக இருக்கும். நன்றி சார். நன்றி.